வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 2026 தேர்தல் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது யார் தெரியுமா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து அனல் பறக்கும் தேர்தல் பணிகள் நடக்க ஆரம்பித்து விட்டது என்றே நாம் சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா அதாவது அண்டை மாநிலங்களும் மற்றும் வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா தேர்தல் பார்த்திங்கன்னா முடிவடைந்திருக்கு. பீகார்லாம் பார்த்திங்கன்னா தேர்தல் ஒரு பக்கம் நடந்து போயிட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்த மாநிலங்களில் தேர்தல் இருக்குது. நம்மளதுலேயே நெக்ஸ்ட் இயர் 2026 தேர்தல் அப்படின்ற ஒரு வருடமாக பிறக்கிறது. அந்த தேர்தலை முன்வைத்து பலவிதமான அரசியல் கட்சிகள் தீவிரமான களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதில் தமிழகத்தில் 4 முனை போட்டி என்பது உறுதிப்பட பார்த்திங்கன்னா தெரிகிறது. யார் யார் அந்த 4 முனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலில் ஆளுகின்ற திமுக, அதனை எதிர்த்து நிற்கின்ற எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, புதிய வரவாக இருக்கக்கூடிய தாவேக மற்றும் தமிழகத்தில் தொடர்ந்து தனித்து இருக்கும் நாதாக என 4 கட்சிகள் 4 முனை போட்டியை பார்த்திங்கன்னா நிலவிக் கொண்டிருக்கிறது. மேலும் இதில் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி பலமாக கட்சியில் எந்த ஒரு கூட்டணியும் வெளியேற விடாமல் கட்டுக்கோப்பாக கூட்டணிக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பார்த்திங்கன்னா பக்குவமாக கச்சிதமாக செய்து கொடுத்து திமுக தம் கூட்டணி கட்சிகளை வெளியே அனுப்பாமல் பார்த்திங்கன்னா பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுக அப்படி இல்லை. கூட்டணி கட்சிகளும் வெளியேறி விட்டார்கள் போன தேர்தலில். தற்பொழுது அதில் பாஜக மட்டும்தான் இணைஞ்சிருக்கிறார்கள். மற்ற பெரிய கட்சி எதுவும் சிறு சிறு இயக்கங்கள் இணைந்திருந்தாலும் பெரிய கட்சியில் தேமுதிகவோ இல்லை பாமகவோ மற்ற கட்சிகள் எதுவும் பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியில் இன்னும் இணையில. கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க அதிமுகவினர்கள். ஆனால் இன்னும் யாரும் இணையில. தாவேக்காவே கூப்பிட்டாங்க. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கூட்டணி முடிவும் இணையாமல் இருக்குது. இன்னொரு பக்கம் தற்பொழுது பார்த்திங்கன்னா பாஜகவும் 50 தொகுதிகள் கொடுங்க அப்படி இப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு சிக்கல் நடந்துட்டுருக்கு. ஸோ கடைசி நேரத்தில் அதிமுக இந்த கூட்டணி வேணாம், வேறு கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்ற முடிவும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிமுகவில் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய தலைகள்லாம் வெளியேறி வேறு கட்சியில் சேர்ந்துட்டுருக்காங்க, இல்லை வெளியே போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலை அதிமுகவுக்கு செல்வாக்கு குறைந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அதிரடியான ஒரு பெரும் வளர்ச்சி பாதையில் புதிய வரவாக இருக்கக்கூடிய தளபதி விஜய் என்று திரை பிரபலமாக கொண்டிருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா தாவேக தலைவராக திகழ்ந்து தமிழக மக்களின் நெஞ்சை கவர்ந்து வரும் விஜய் அவர்கள் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் பணிகள் நடந்துருந்தார். சமீபத்தில் நடந்த பார்த்திங்கன்னா இந்த கரூர் துயர சம்பவம் அடுத்து அரசியலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அமைதி காத்து திருப்பி அவருடைய அதிரடியான ஆக்ஷன்களை செய்து வருகிறார் தாவேகாவினர்கள். இதனால் பெரும் விதத்தில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கூட்டணி அமைச்சா நம்ம வெற்றி பெற முடியுமா, இல்லை தனித்திருந்தால் வெற்றி பெற முடியுமா அப்படின்றத விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுத்து ஆலோசனை பண்ணி ஒரு சர்வேவும் எடுக்க உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது. ஸோ அதை எடுத்துகிட்டு எந்த கட்சியுடன் சேர்ந்து நமக்கு கூட்டணி அமையும் அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா தாவேகாவினுடைய பார்த்திங்கன்னா ஒரு முடிவுகளையும் மக்கள் எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறார் இந்த சர்வேல. இன்னொரு பக்கம் இன்னொரு 4 முனையாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தொடர்ந்து தனித்து போட்டியிட்டு கொண்டு பெரும் விதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இளை தலைமுறை வாக்காளர்கள் மற்றும் மற்ற கட்சி வாக்காளர்கள் என தம்முடைய வாக்கை பெரும் விதத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சி வாக்குகளை அள்ளிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் 2026 தேர்தலில் இந்த கட்சியும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்றே சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் யார் பார்த்திங்கன்னா 2026 தேர்தலில் வெற்றி பெறப் போகிறார்கள், ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.